அருமையான நண்பர், மிக அருமையான நடிகர். இன்ஃபேக்ட் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது, இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டா இன்னும் ஒரு பரிமாணத்த பத்தி யோசிக்கலாமே அப்படின்னு தோணும். ஏன்னா, யூசுவலா டைரக்டர் சொன்னா, இதுதான் டயலாக், இதுதான் சீனு, இவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேறு. ஒரு ஸ்டேஜ் பண்ற மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இந்த சீன நம்ம பண்ணி பார்த்துடலாமா? ஆமாம். மொத்த சீனையும் பண்ணி பார்த்துடலாமா? இது எப்படி இருக்கு? இதுக்கப்புறம் வில் டேக் இட் ஃப்ரம் தேர் அப்படின்னுவாங்க. இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைப்பேன். அது போக நான் டெலிஃபிலிம் ஒன்று டைரக்ட் பண்ணியிருந்தேன். அதில் முதல்ல அவர் தான் நடிக்கிறதா இருந்தது. அண்ட் அவருடைய ஷூட்டிங் ஹி ஹேட் டு பி இன் ஹைதராபாத். என்னதே ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு 4 டேஸில் ஷூட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் அவர் நடிக்க முடியல. அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் எனக்கு தெரிஞ்சு அவர் முதல்ல டெலிவிஷனாக ஒரு டெபியூ அவருக்கு அதுதான். அண்ட் படம் கூட அப்போ தான் கேபி சார்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிருந்தாரோ ஆர் ஐ ஜஸ்ட் ஹர்ட் ஃப்ரம் தட், நாட் ஷுர் அபவுட் இட். இதை பற்றி ஒரு சாங் ஒன்று பார்த்துருந்தேன். ஆர்வி உதயகுமார் ஒரு வாட்டி ஏதோ ஒன்று பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ தாட் த நெக்ஸ்ட் சாய்ஸ் வுட் பி அட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரகுவரன் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். பட் சினிமா வந்து ஒரு பெரிய இழப்பு அவர் இன்னைக்கு இல்லாதது.